ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் எஸ் அஜ்மல். நான் உங்கள் குகன். நம்ம நண்டு பயில்கள் சேனல்ல அறிவாளிகளின் அரங்கம் சேனலுக்கு நீங்க அதிகமா ஆதரவு கொடுக்கீங்க, உங்களுக்கு மிக்க நன்றி. மற்றும் பல பரிசுகள் நம்ம ஊர்ல இருந்து வாங்கியிருப்பாங்க, நீங்க அந்த வீடியோல பார்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லாம வெளியூர்களுக்கும் நாங்க பரிசுகள் அனுப்பிட்டோம். அந்த வீடியோ இன்னும் 2 நாள் அப்லோட் பண்ணுவோம். நிறைய போறான்டா. வாங்க விடுகதைகளை போலாம். நான் ஆரம்பிக்கிட்டா இல்ல நீங்க ஆரம்பிக்கீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? நீதான் ஆரம்பிக்க போறத. அதனால நீ ஆரம்பிச்சு. வாங்க விடுகதைக்குள்ள போகலாம். பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனால் பழம் பழுக்காது, அது என்ன? என்னடா இது? பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனால் பழம் பழுக்காது. தெரியலப்பா, அங்கேயே கேளு. தெரியலையா? தெரியாது தெரியாது தெரியாது. என்னன்னு தெரியாது? தெரியல. ரொம்ப ஈஸியான விஷயம், நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல வரல. நீ சொல்லு, நீயே சொல்லு. எனக்கும் வரல. நோ ப்ராப்ளம். மக்களே, இத 4 ஆப்ஷன் கொடுத்திருப்போம், அதுல சரியான பதில சொல்லுங்க, பரிசை தட்டி செல்லுங்க. இப்போ 2வது விடுகதைக்குள்ள போயிடலாம். அதாவது பார்த்தனா, கையை வெட்டுவார், கையை வெட்டுவார், கழுத்தையும் வெட்டுவார். ஆனா நல்லவர். அவர் யாரு? எந்த நல்லவராது கையை வெட்டுவாங்க கழுத்து வெட்டுவாங்களா? இல்ல. அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி. கொஸ்டின் என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அட்மின்லாம் என்ன கொஸ்டின்னே தெரியல. சரி, எனக்கே புரியல. எனக்கு நிதானமாவே இருக்கு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஆனா கையை வெட்டுவார், கழுத்தையும் வெட்டுவார். ஆனா நல்லவர். அவர் யார்? அதான் கேள்வி. சோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுல இவன் பேரும் இருக்கும். நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில நினைச்சேன், ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டேன். சோ கரெக்டான ஆப்ஷனை பார்த்து கமெண்ட்ல போடுங்க, பரிசுகளை வெல்லுங்க. 3வது விடுகதைக்குள்ள போயிடலாமா? உள்ள போ. கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். அப்படியா? அந்த அளவுக்கு யோசிச்சுட்டு வந்திருக்க? சரி சொல்லு பாப்போம். சட்டையை கலத்தினால் சத்தான உணவு, அது என்ன? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சட்டையை கலத்தினா சத்தான உணவா? எஸ். யோசிங்க. தெரியலப்பா. நீங்க தெரியலையா? மறுபடியும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. சட்டையை கலத்தினால் சத்தான உணவு, அது என்ன? தெரியல. ஓகே, 4 ஆப்ஷன் கொடுத்திருப்போம், அதுல சரியான பதில சொல்லுங்க, பரிசுகளை அள்ளுங்க. சோ இப்போ 4வது விடுகதைக்கு போயிடலாம். சூப்பரா இருக்கும். எல்லாம் நீ கேட்ட மாதிரி தான் இருக்கும். பூ பூப்பது கண்ணுக்கு தெரியும், காய் காய்ப்பது கண்ணுக்கு தெரியாது, அது என்ன? தெரியாது சார். அண்ணே கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க. அதாவது பார்த்தனா, பூ பூப்பது கண்ணுக்கு தெரியும், சரி, காய் காய்ப்பது கண்ணுக்கு தெரியாது, அது என்ன? சத்தியமா தெரியாது சார். என்னது? எப்படி நீ சொல்லிக்கிட மாட்டே, அதனால யோசிக்காத. எந்த தாவரமா இருந்தாலும் பூ பூக்குறதும் தெரியும், காய் காய்க்கிறதும் தெரியும். சரி, என்ன வித்தியாசமா இருக்கு? அதான் இது நம்ம அட்மின் யாரு இப்படிதான் யோசிச்சு வச்சுப்பாரு. சுப்ரீம் ஸ்டார் சுரேஷ் நிறைய போறான்டா. சோ பூ பூப்பது கண்ணுக்கு தெரியும், காய் காய்ப்பது கண்ணுக்கு தெரியாது, அது என்ன? இதான் கேள்வி. சோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதுல நல்ல ஆப்ஷனா, கரெக்டான ஆப்ஷனா நீங்க தேர்ந்தெடுத்து கமெண்ட்ல போடுங்க, பரிசுகளை வெல்லுங்க. குகன், 5வது விடுகதை கொஞ்சம் டஃப்பா இருக்கலாம்னு இருக்கேன். கேளு. இது எங்க அம்மா நேத்தாண்ட கேட்டாங்க. அப்படியா? ஆமா. ஓ, அங்க உங்க அம்மா சொன்னது அங்கன்னு சொல்றியா? இல்ல, 1-2 இது எங்க தாத்தா சொல்றது, எங்க அம்மா சொல்றது. அப்படியா? ஏன்னா பழைய காலத்து விடுகதை கேட்டாதான் கொஞ்சம் நிறைய பேர் யோசிப்பாங்க அப்படின்றதுக்காண்டி. நாளைக்கு பாரு, நான் யார்ட்டெல்லாம் கேட்டு வரேன். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? 5வது விடுகதைக்குள்ள போயிடலாமா? கல்லில் காய்க்கும் பூ, தண்ணீரில் மலரும் பூ, அது என்ன பூ? என்கிட்ட கேக்குற? ஆமா. இல்ல, உங்கள்ட்டையும் கேட்க, அவங்கள்ட்ட கேட்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. தெரிஞ்சா என்ன சொல்றது? நான் அதுக்கே குஷ்புன்னு சொன்னேன். மறுபடியும் சொல்றேன், கல்லில் காய்க்கும் பூ, தண்ணீரில் மலரும் பூ, அது என்ன பூ? தெரியல. பூ தெரியல. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்திருப்போம், அதுல சரியான பதில சொல்லுங்க, பரிசு தட்டி செல்லுங்க. என்னடா கண்ணா சொல்றது? சூப்பர். சோ இன்னைக்கு விடுகதை இதோட முடிஞ்சு, சூப்பரா முடிஞ்சு. நல்ல பிரில்லியண்டாலாம் கேட்டேன். நீங்களும் நல்லா கேட்டீங்க. சோ 2 பேருமே நல்லா தான் கேட்டிருப்போம். அது மக்கள் தான் சொல்லணும். ஆமா, நாமளே சொல்லிக்க. நீங்க இதுக்கு நல்லா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தனியா பிரைஸ் நான் தரேன். அப்படியா? ஆளே இல்லாம அங்க என்ன பேசிட்டு இருக்க நீ? அப்படியா? இங்க இருந்து எடுத்து கொடுத்துருவோம். சரி, ஓகே. பேச்செல்லாம் கேட்காதீங்க. நீங்க
ஏப்ரல் ஃபூல். நல்ல ஆப்ஷன்ஸா பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. பரிசுகளை வெல்லுங்க. எல்லாருக்குமே பரிசு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ வந்து யாருக்குமே கிடைக்காது அப்படிங்கிற நம்பிக்கையை இழக்கவே வேண்டாம். ஏன்னா எல்லாருமே பரிசு வாங்கிட்டே தான் இருக்காங்க. நீங்க பார்த்துட்டே தான் இருப்பீங்க. குழுக்கள் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீ இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இதே மாதிரி நல்ல வீடியோக்கள்ல விடுகதைகளோட பரிசுகளோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் குகன். நான் உங்கள் SS அஜ்மல். நன்றி, வணக்கம்.